அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுக்கு எவ்வாறு ரிஜிஸ்டர் பண்ணுவது, அதற்கான ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, ஃபீஸ் என்ன, தகுதிகள் என்ன என்பது குறித்து இப்போ பார்த்தீங்கன்னா சிஏ எக்ஸாம் வந்து 3 பார்ட் உண்டு. ஃபவுண்டேஷன் உண்டு, இன்டர்மீடியேட்டு, ஃபைனல். அடுத்து வந்து இந்த காணொலியில ஃபவுண்டேஷன் எக்ஸாமை பற்றி மட்டும், சரிங்களா? இதுதான் இதனுடைய இது ரைட்டுங்களா? அடுத்து வந்து சிஏ எக்ஸாம் வந்து 2025 செப்டம்பர் 1ல் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் 2025க்கு எக்ஸாமுக்கு தயாராக முடியும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து ஐசிஏஏ வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ மொத்தமே வந்து 18,000 தான் ஃபீஸு. ஒன்னா பண்ணீங்கன்னா 13,000 ரூபா ஃபீஸு. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜனவரி 2025 சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன். இதனுடைய விவரங்களை பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு பேப்பரில் ஒவ்வொரு எக்ஸாம் மூணு பார்ட்டாக எக்ஸாம் இருக்கு இல்லைங்க. 3 பார்ட்லேயும் 4 பேப்பர். ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க்கு. ஆக மொத்தம் 400 மார்க்குக்கு நீங்கள் எழுத வேண்டும். சரிங்களா? எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் செய்திருக்க வேண்டும். செப்டம்பர் 1க்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும். 10-12 பாஸ் பண்ணி பிஎஸ்சி முடித்தவர்களும் இந்த தேர்வில் பங்கு கொள்ளலாம். பிகாம் மட்டும் இல்லை, பிஎஸ்சி முடித்தவர்களும் இந்த தேர்வில் பங்கு கொள்ளலாம். இதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து காமர்ஸ் முடிச்சவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பிஎஸ்சி முடித்தவங்களும் நீங்கள் இந்த தேர்வில் இருக்கலாம். சரி, எவ்வாறு இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐசிஏஐ வெப்சைட்டுக்கு போங்க. கிளிக் பண்ணி ஒரு ஓடிபி ஜெனரேட் பண்ணி வரும். உங்கள் மொபைல் அல்லது எந்த மொபைல்லையோ அல்லது இமெயிலையோ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு வேலிடேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அப்ளை ஃபார் ஃபவுண்டேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை பூரா ஃபில்அப் பண்ணுங்க. அப்புறம் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் டாக்குமெண்ட்டை பூரா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அடுத்து 9வது ஸ்டெப்பு, ஃபோட்டோகிராஃபியும் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணுங்க. 10 ஃபீஸு பே பண்ணுங்க. 11 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒன் ரிஜிஸ்டர்டு டெஸ்பாச் தி சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியல் டு தயர் சென்ட்ரலைஸ்ட் டெஸ்பாச்சிங் சிஸ்டம். ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பி வைக்க. ரைட்டுங்களா? அடுத்து வாங்க. இதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் எவ்வளவுன்னா 200, ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் 9,000, சப்ஸ்கிரைப் 4,000, ஆக மொத்தம் 9,600. இதுதான் உண்மையான ஐசிஏஏ வாங்கக்கூடிய ஃபீஸு. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து லட்சக்கணக்கில் காசு வாங்குறாங்க. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. சிஏ வந்து ஒரு குறிப்பிட்ட அறிவாளித்தனமான கோர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பொதுவான கோர்ஸ் தான். பிகாம் படித்தவங்க படிக்கலாம், பிஎஸ்சி படித்தவங்க படிக்கலாம். இது யாருக்கும் சொந்தம் அல்ல. நீங்களும் ஐசிஐல ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பணத்தை கட்டினீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக புக் அனுப்புவாங்க. நீங்கள் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே யாரோட உதவியும் தேவையில்லை. நீங்கள் சுயம்புவாக எழுதி பண்ணி. இப்போ பாருங்கள், ஆண்டுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் 3 தடவை நடத்துகிறாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இதை நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சக மாணவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் 3 தடவை நடத்துகிறாங்க. இந்த தடவை இல்லைன்னா இன்னொரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பர் 1க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அடுத்த பேட்ச். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்கு. ரைட்டுங்களா? அந்த மேலே இருக்க வெப்சைட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே உங்களுடைய சுய விவர பட்டியல்களை பூரா நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா அதில் மாற்றம் செய்ய இயலாது. சரிங்களா?
அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஓடிபி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இந்த ஃபார்ம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து எல்லா டீடையும் கொடுங்க. இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வரும். காசை கட்டினா ஸ்டடி மெட்டீரியல் வந்துருமே, ரைட்டு. அப்புறம் வந்து எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வரும். அப்புறம் நீங்கள் எக்ஸாமு எழுத வேண்டியதான், பாஸ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? சிஏ ஃபவுண்டர் 2 மாதத்துக்கு முன்னாலே, எக்ஸாமுக்கு முன்னாலே ஹால் அதான் அட்மிட் கார்டுன்னு சொல்கிறது. இப்போ நான் வந்து அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். செப்டம்பர் 1க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். சரிங்களா? வெப்சைட் முகவரி கொடுத்தாச்சு. இந்திய மாணவர்களுக்கு 9,000 ரூபா ஃபீஸு, 200 ரூபா ஃபீஸு, ரைட்டுங்களா? மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு பாருங்கள். டெக்னிக்கல் என்கொயரி, எலிஜிபிலிட்டி என்கொயரி, இமெயில் என்கொயரி, பை போஸ்ட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? உங்களுடைய மேலும் இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஆகும். வேறு எங்கேனும் பயிற்சி எடுத்தீங்க, வேற யார்ட்டையாவது போய் பயிற்சி எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பகுதி நேரமாக வேலை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் இது அப்படி கிடையாது. நீங்கள் உட்கார்ந்து படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. ஆகவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது டி சம்பத்குமார். 1/9/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. சிஏயை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிஏ வந்து இப்போ 4 லட்சம் பேர் சிஏ தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வேணும்? 40 லட்சம் பேர் வேணும். ஆகவே சிஏக்கு வந்து அருமையான டிமாண்ட் இருக்கு. பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். வருஷத்துக்கு 3 தடவை ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்துகிறாங்க. 9,600 ரூபா ஃபீஸ் கட்டினீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம். நீங்கள் டியூஷனுக்கு மட்டுமே வேறு இடத்துல கூட நீங்கள் போகலாம். ஸ்டடி மெட்டீரியலுக்கு டியூஷன் தேவைப்படாது. நீங்கள் வந்து லைப்ரரியிலே உட்காந்து படிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் அர்த்தம் தெரியும்னா ஜென்ரல் லைப்ரரி, அண்ணா சென்டினரி லைப்ரரி, ஊருக்கு உள்ள டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் நீங்கள் உட்காந்து படிச்சுக்கலாம். அனைத்து மாவட்ட நூலகங்களிலும் படிக்கிறதுக்கான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா போட்டித் தேர்வுக்கும் அங்கே வந்து இடவசதி உண்டு. ஆகவே அன்பு மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த செய்தியை தெரியப்படுத்துங்கள். இது வந்து அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் எல்லாரும் இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கான விழிப்புணர்வை போடுறது தான் இந்த விக்டரி டுடே, ரைட்டுங்களா? இது போன்ற கல்விசார் காணொலிகளை தொடர்ந்து காண விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் டி சம்பத்குமார் என்ற ஐடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக வழங்கி வருகிறது. நீங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.